ஒரே ஒரு நிமிஷம் இத கேளுங்களே. கம்பளமோலே பக்கம்பளமோலே ரொக்கம்பளமோலே நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இந்த இசையமைப்பாளர்கள் எல்லாத்தையும் தமிழ் சினிமால இருந்து குழி தோண்டி புதைச்சிட்டாங்க அப்படின்னு போடுங்க. இந்த பாடகர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை விட்டே தலைமறைவாயிட்டாங்க. இந்த பாடலாசிரியர்கள் எல்லாருமே இந்தியா விட்டே தலைமறைவாயிட்டாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு ஹைலைட் பண்ணி போடுங்க. இதோட ஹெட்லைன் என்ன தெரியுமா? தமிழ் சினிமாவின் தற்போதைய இசையின் நிலை அப்படின்னு போட்டு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் வைங்க. இதுக்கான பதில நான் சொல்றேன். நல்ல வேலை போன ஜெனரேஷன்ல பிறந்ததுனால இவங்கெல்லாம் இசைனா என்னன்னு புரிய வச்சு ரசிக்க வச்சாங்க. இந்த ஜெனரேஷன்ல பிறந்திருந்தா இசைனா என்னன்னே தெரியாம செத்துருப்போம். தமிழ் சினிமால இருந்து யாராவது எதுக்குடா அப்படி பண்ற அப்படின்னு கேட்டாங்கன்னா, இளையராஜா, தேவா, எஸ்.ஏ. ராஜ்குமார், ஏ.ஆர். ரஹ்மான், ஹாரிஸ் ஜெயராஜ், யுவன் சங்கர் ராஜா, வித்யாசாகர், பரத்வாஜ், மணி சர்மா, டிஎஸ்பி, டி இமான் இவங்க பாட்டை மட்டும் கையில கொடுத்து கேட்க வச்சா போதும். அமைதிய சத்தமே இல்லாம அவங்க வாட்டுக்கு போயிருவாங்க. இந்தியால போய் மத்த ஸ்டேட்ல போய் கேட்டு பாருங்க, ப்ரோ தமிழ் சினிமா பாட்டு மாதிரிலாம் வருமா ப்ரோ அப்படின்னு அவன் ஸ்டேட்டை தாழ்த்தி நம்ம தமிழ் ஸ்டேட்டை பெருமையா சொல்றானுங்க. ஏன் நம்ம டிஎஸ்பி தமனு இங்க பீக்ல நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. வாய்ப்பில்லைன்னு தெரிஞ்சவனு தெலுங்குக்கு போனாங்க. அங்க போய் அல்லு அர்ஜுன், புஷ்பா அது இதுன்னு போட்டு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்து அவங்க தான் தெலுங்கு சினிமாவே ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம இசையமைப்பாளர்களும் இங்க வாய்ப்பில்லைன்னு மத்த ஸ்டேட்ல போய் கம்போஸ் பண்ணலாம்ல? வாய்ப்பே இல்லை. அதாவது தமிழ் சினிமாக்காகவே பிறந்து தமிழ் சினிமாக்காகவே உழைச்சு சாகிறவங்க. தமிழ் சினிமாவோட இயக்குனர்கள் எல்லாரும் இந்த வீடியோ கண்டிப்பா பாப்பீங்க. எங்க ஆளுகளுக்கு வாய்ப்பு கொடுங்க. அப்படி இல்லையா எங்க ஆளுங்க ஆயிரக்கணக்கான பாட்டை குப்பை மாதிரி கொட்டி வச்சிருக்காங்க. நீங்க ரெட்ரோ சாங்னு சின்ன சின்ன கட் சாங் மாதிரி போடுறீங்களா தமிழ் சினிமால, அதுக்கு பதிலா எல்லா படத்துல இருந்து ஒவ்வொரு பாட்டை எடுத்து ஃபுல்லா வச்சு அதையே ஒரு ஆல்பமா கொடுத்துருங்களே, வேலையை முடிஞ்சு. எங்களுக்கு இதை விட சந்தோஷமோ இதை விட ஒரு நல்ல பாட்டு எங்களுக்கு திரும்ப இனி கிடைக்குமான்னு தெரியல. இப்படியாவது நாங்க சந்தோஷமா இருந்துட்டு போறோம். இசையை விரும்புற எல்லா மக்களும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. என்னோட கருத்து சரின்னா எனக்கு ஆதரவா எனக்கு ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.